Hello my dear boys and girls. பசங்களா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய குட் ஈவினிங். ஹாய். யாரெல்லாம் இந்த செஷன் கவனிச்சிட்டு இருக்கீங்க எல்லாருமே ஒரு சின்ன குட்டி ஹாய் மெசேஜ் போடுங்க பாப்போம் சாட்டில். எஸ், அதிசயத்துலேயும் அதிசயம் இந்த வாட்டி நடந்திருக்கு. என்ன சொல்லு, முதல்ல யூடியூப்பில் விளம்பரம் வராமல் லைவ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்பயுமே விளம்பரம் வரும், இந்த வாட்டி வரல. இதுலேருந்து என்ன தெரியுது, கடவுளே நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாம் யார் யாருக்கெல்லாம் ஸ்கூலில் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் யார் யாருக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல, டேட்லாம் சொல்லியிருக்காங்களா என்ன? கேன் யூ ஆல் அப்டேட் மீ? டக்கு 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 டக்குன்னு எல்லாருமே அப்டேட் பண்ண முடியுமா? எஸ், டைம் ஆகியா இல்லையா? ஸோ இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸுக்கு சரியா 9th எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்த ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்லேருந்து ஒரு சில கேள்விகள் டிஸ்கஷன் மாதிரிலாம் வச்சுப்போம், அதுக்கு ஆன்சர்லாம் பண்ணலாம் சரியா? பட் பி தேர் வித் மீ, நான் கேட்க போகிற கேள்விகளுக்கு எல்லாமே பதில் சொல்லிட்டே வாங்க. அண்ட் இந்த லைவோடைய டிஸ்கிரிப்ஷனில் கூட ஓகே, இந்த லைவோடைய டிஸ்கிரிப்ஷனில் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட லிங்க் இருக்குது. கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த லிங்கை காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக 9th சோஷியல் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் இருக்குது. சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் இருக்குது. இல்லை சார் ஸ்டார்ட் பண்ணல ஓகே சார், என்னைக்காச்சும் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சது, ஃபஸ்ட்டு எக்ஸாமே சோஷியல் நிக்கிலேஷ்க்கு மொதல் எக்ஸாமே சோஷியல் வச்சு விட்டாங்களாம். சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்து 23/7/2025 சொல்லியிருக்காங்க சார், விச் இஸ் நாளன்னைக்கு வெட்னஸ்டே. ஓகே, அதான் அப்போது எல்லாருமே என்ன பண்ணு, யார் யார் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றதையும் வந்து ஷேர் பண்ணு. இங்கிலீஷ் ரொம்ப டஃப்பாக இருக்கா, நம்ம ஆஷா மேமோட கிளாஸஸ்லாம் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாச்சா? ஆஷா மேமோட கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ்க்கு கிராமர் வீடியோஸ் வேணும், நாங்கள் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் பண்ணி போடுறோம். சேலம் 28, தூத்துக்குடியிலேருந்து கவனிக்கிறீங்க, மதுரையிலேருந்து கவனிக்கிறீங்க, கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஓகே, நாகையிலேருந்து ஹாய் சரவணன் ஹாய், 31 திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் சார் ஓகே. நான் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுன்னு கேட்குறியா? நான் வந்து தமிழ்நாடே இல்லைடா, நான் பாண்டிச்சேரி, நான் தமிழ்நாடு ஸ்டேட்லேயே வர மாட்டேன் சரியா? சார் என்சிஆர்டி சிலபஸ்க்கு கொஞ்சம் அக்கறை காமியுங்கள். என்சிஆர்டி கடா, அது நம்மளோட மாஸ்டர் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. அப்புறம் வந்து ஃபுல் வீடியோ போடுங்க, இது ஃபுல் வீடியோ தான்டா, உனக்கு இந்த இன்னொன்று பார்க்கும்போது வர்டிக்கலாக தெரியும், இப்படி இந்த மாதிரி வர்டிக்கலாக தெரியும் சரியா? எனிவே மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இட்ஸ் டைம் டு ஆக்ட் சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர்ஸ் மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்தது எல்லாத்தையும் காமிக்கிறேன் சரியா? எனது மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம ஆன்சர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வரலாம் சரியா? நீங்கள் காட்ட போகிறது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து சார்வா? எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்துமே இருக்குது சரியா? என்னது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குது ஓகே. ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் நம்ம எல்லாருக்குமே 50/50 எடுத்து அப்பா அம்மாவெல்லாம் பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ இப்போது இந்த லைவ் செஷனை என் கூட நீ கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையுமே 50/50 எடுக்க முடியும் ஃபஸ்ட்டு மிட் டேர்மில். ரெண்டாவது, யார் யாரெல்லாம் வந்து இன்னும் நம்மளுடைய வேதாந்து 9th and 10th சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எனக்காக எல்லாருமே கொஞ்சம் என்ன பண்ணிடு, நல்ல பிள்ளையா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடு. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா? நம்ம சேனல் எல்லாருமே கண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா? பரமேஸ்வரி வந்து தஞ்சாவூர் சார், தமிழில் எம்சிக்யூ இல்லையா? தமிழ் எம்சிக்யூ நான் காமிக்கிறேன் ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு ஓகேடா, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஓகே. ஸோ தர்ஷு ஆர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ எஸ், ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் நீங்கள் 50/50 எடுக்கணும் அப்படின்னா அப்போ இப்போ நான் உன் கண்ணில் காமிக்க போகிற கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஓகே நீங்கள் அழகாக படிச்சுட்டு போகணும். 4th ஸ்டாண்டர்டு என்சிஆர்டிக்கு கிளாஸ் எடுக்கணுமா? சரிடா, கொஞ்சம் நாங்கள் இந்த ஹையர் கிளாஸஸில் பிஸியாக இருக்குமா, அதனால் கொஞ்சம் எடுக்க முடியல, ஆனால் கண்டிப்பாக எடுக்கிறோம், கவலைப்படாத சரியா? 4th ஸ்டாண்டர்டுக்கு தானே எடுத்துருவோம் ஓகே. சரி, இப்போது ஒரு முக்கியமான விஷயம் பிஃபோர் கோயிங் இன் டு த கொஸ்டின் பேப்பர் என்ன அப்படின்னா, ஷாவணி மேம் உங்ககிட்ட இதை பற்றி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க.
உங்களுக்காக வந்து நாங்கள் யூடியூப்பில் முதல்ல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஃபவுண்டேஷன்னா எதுக்கு ஆனியன் சார்? ஃபவுண்டேஷன்னா இப்போ நீங்கள் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க சார், நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன் சார். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கனவுகள் இருந்தாலும் அந்த கனவெல்லாம் நிறைவேற்றிக்கணும்னா இன்றைக்கி நம்ம இந்தியாவில் அதுக்குன்னு நிறைய காம்படிஷன் இருக்குறாச்சா. அப்போ அந்த காம்படிஷன்லாம் நீ ஓவர் கம் பண்ணி நல்லா பண்ணணும்ல. அந்த காம்படிஷன் ஓவர் கம் பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்யணும்? நல்லா பண்ணணும், நல்லா படிக்கணும்ல. எஸ். ஸோ அப்போது அதுக்கு நாங்கள் வந்து இப்போயிலிருந்தே உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி ஆனால் உங்கள் லெவலுக்கு சொல்லித்தரப்போகிறோம். ஸோ தட் நீ 11th வரும்போது 12th வரும்போதெல்லாம் எல்லாரை விட சூப்பராக படிப்போம். ஐஏஎஸ் ஆகணும் யாஷ்மினுக்கு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அதுக்காகவும் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்? கிளாஸஸ்லாம் வந்து எடுக்கிறோம், வீடியோஸ் போடுறோம். நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் நான் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் உனக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ யார் யாருக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் வேணுமோ அவங்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தமிழ் கொஸ்டின் பேப்பரில் இருந்து ஆரம்பிக்க போகிறேன். சரியா? உங்களுக்கு தமிழ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம 9th தமிழ் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்க பார்க்கறது வந்து யாருடைய கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டோடைய கொஸ்டின் பேப்பர். நான் ஒரு கேள்வியா கேட்குறேன், எனக்கு சாட்ல எல்லாருமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்ன செய்ய போறீங்க? சாட்ல நீங்கெல்லாம் மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் எல்லா கொஸ்டின் பேப்பரும் காமிக்க போறேன். சரியா? எனது எல்லாமே காமிக்க போறேன். ஓகேவா? என் கூட சேர்ந்து எல்லாருமே வந்து இதை அட்டன் பண்ணுங்க. யோர் பிரதர் இஸ் 10th, நல்லா படிக்க சொல்லுங்க, ஆல் தி பெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. பண்றாரு அப்படின்னா வெரி குட். ஃபவுண்டேஷன் ஆஃப் லைன் ஆர் ஆன்லைன், இது ஆன்லைன்ல தான், ஆன்லைன்ல யூடியூப்ல நான் பண்ண போறேன். சரியா? 10th இல்லையா இன்னைக்கு? இப்போ இந்த செஷன் 9th 10th இதே மாதிரி செஷன் வந்து நம்ம பிரகாஷ் சார் கண்டக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீ அதுவும் பாரு, நானும் உனக்கு கண்டக்ட் பண்றேன். 10th நான் வந்து கண்டக்ட் பண்றேன். சரியா? ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க வந்து பாரு. தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது. இதுல சரியான ஆன்சர் வந்து என்னது? ஜீவா வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாம் ஒவ்வொருத்தருமே எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை வந்து சேர்ந்தது. தொடர்நிலை செய்யுளா, புதுக்கவிதையா, சிற்றிலக்கியமா, தனிப்பாடலா? சிற்றிலக்கியம். சரியான ஆன்சர் வந்து என்னது? சிற்றிலக்கியம். நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்க. காமேஷ், நந்தினி, வேதா, ஆண்ட்ரியா, தனுஷாட்ஸ். ஸ்டன்னிங் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் கண்ணா சிற்றிலக்கியம், அதுதான் கண்ணா கரெக்ட். ஓகே, திருத்திக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வாட்டி நம்ம இந்த தப்பு பண்ணக்கூடாது. சார் தமிழ் எக்ஸாம் ஓவர் சார் டுடே ஃப்ரம் தூத்துக்குடி. அப்படியா பிரிஜித், உங்களோட கொஸ்டின் பேப்பர்லயும் இந்த கேள்விகள்லாம் இருந்ததா? உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதோ சொல்லுங்க. அழியா வனப்பு, ஒழியா வனப்பு, அப்புறம் வந்து சிந்தாமணி அடிக்கோட்டிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு. இப்போ அழியா வனப்புல அழியாவுக்கு அடிக்கோடிட்டு இருக்காங்க. சரியா? அதே மாதிரி ஒழியா வனப்புல வந்து ஒழியாவுக்கு அடிகோடு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. சிந்தாமணிக்கு சிந்தான்ற வார்த்தையை அடிகோட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னது? வேற்றுமை தொகையா, பண்பு தொகையா, வினை தொகையா, அப்படி இல்லைன்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சமா? என்னது இதெல்லாம்? டி வரும்ன்றீங்களா? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் வருமா? இப்ப நான் கேட்கறது ரெண்டாவது கேள்விக்கு ஓகே, எனக்கு நீங்க சரியான பதில சொல்லணும். சார் 11th பிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் ப்ளீஸ். ஜெயமாலினி, உங்களுக்கு இன்னைக்கு 11th ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ வந்திருக்குமே, ஃபைட்டர் பேட்ச் நீங்க ஆரம்பிச்சிருக்கேன், அதை போய் பாருங்களேன். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைட்டர் பேட்ச் வீடியோவை இனிமேல் டெய்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு டெய்லியுமே அதில் வந்துடும். சரியா? டோன்ட் வரி. ஓகே, எஸ். இப்போ உங்ககிட்ட நான் கேட்ட கேள்விக்கு வர எல்லாருமே ஆன்சர் என்ன சொல்ற? டி சார், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். சரி சார் 12th சார் ப்ளீஸ் 12th வருதுரா, கோச்சுக்காத. இனிமேல் 11th 12th டெய்லிக்குமே இருக்க போகுது. மிசை என்பதன் எதிர் சொல் வந்து என்ன? கீழே, மேலே, இசை, வசை. மூணாவது கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு பார்ப்போம். மிசை என்பதன் எதிர் சொல் வந்து என்ன? மிசைனா கீழே வா, எதிர் சொல் கேட்கறாங்க, ஆப்போசிட் கேட்கறாங்க. சரியா? கீழே, மேலே, இசை, வசை. 8th கிளாஸஸ் வேணுமா? 9th சோஷியல் இதே லைவ்ல கடைசியில நான் சோஷியல் கொஸ்டின் அப்புறம் காமிப்பேன், அதையும் பாரு.
தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் எனக்கு இன்னும் யாருமே சொல்லியோ. சோ மிசை என்பதன் எதிர் சொல் வந்து என்னது? கீழே, மேலே, இசை, வசை. இதுல எது சரியான பதில்? பீன்னு நிறைய பேர் சொல்ற, மேல, மிசை. ஓகே சார், நான் தமிழ் மீடியம், அதனால 12th physics இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் புக் பேக் நம்பர் போட்டு சொல்லுங்க சார். சரிடா கண்ணா, நான் தமிழ் மீடியம்க்குன்னு தனி வீடியோ பண்றேன்டா. சரியா? அடுத்து நீர் நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? ஓகே, நீர்நிலையோட வந்து தொடர்பில்லாத ஒரு விஷயம் வந்து எது? அகழியா, ஆறா, இளஞ்சியா, புலரியா? இதுல எது? அகழி. அகழி அப்படின்றது நீரோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆறு, ஆறு நமக்கு தெரியும் இல்லையா? இளஞ்சி, புலரி. போன கேள்விக்கு வசை, குட். போன கேள்விக்கு வசை, ஆமா. இங்க நாலாவதுக்கு என்னது? புலரி, குட். சரியான ஆன்சர் வந்து என்னது? புலரி. சரியா? ஓகே. அடுத்து மல்லல், மூதூர், வயந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? இதுல மல்லல் அப்படின்ற சொல்லுடைய பொருள் என்னன்னு கேக்குறாங்க. மறுமையா, அப்படி இல்லைன்னா பூவரச மரமா, வளமா, இல்ல பெரியவா? வளம். அற்புதம். என்னது ஆன்சர் வந்து இ, வளம். ஆன்சர் வந்து என்னது? வளம். சூப்பர். அப்புறம் சார் தமிழன் சார் டீச் பண்ண சொல்லுங்க. தமிழ் கண்டிப்பா டீச் பண்ணுவாருடா. இப்போ அவர் ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூக்காக சார் வரல. கண்டிப்பா வந்த உடனே டீச் பண்ணுவாரு. சாருக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. சரியா? சீக்கிரம் உடம்பு சரியாயிடும் அப்படின்னு. தமிழோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து யாரு? ஓகே, அமரா பேட்சோட டே 1 PDF நாட் அட்டாச். ப்ளீஸ் ஜெயமாலினி, நான் அதை அட்டாச் பண்ணி வைக்கிறேன், கோச்சிக்காத. சரியா? தமிழோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து யாரு? கண்ணதாசனா, வைரமுத்துவா, தமிழ் ஒளியா, ஈரோடு தமிழன்பண்ணா? யார்? தமிழோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து யார்? கண்ணதாசன், வைரமுத்து, தமிழ் ஒளி, ஈரோடு தமிழன்பன். சூப்பர். ஸோ நிறைய பேர் ஈரோடு தமிழன்பன் அப்படின்னு சொல்லி சூப்பரா ஆன்சர் பண்ணியிருக்க. 10th வாங்க சார், 10th போடுங்க சார், கண்டிப்பாடா. அடுத்து பெரிய புராணத்தை எழுதியவர் யாரு? பெரிய புராணத்தை எழுதினது யாரு? சேக்கிழாரா, கம்பரா, வால்மீகியா, தண்டியா? ஓகே, புவன்குமார் ஹாய் சார். 2025 ப்ளீஸ் 2025 கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் அப்டேட் பண்றேன். ஓகே, சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதுனது வந்து யாரு அப்படின்னா சேக்கிழார். சேக்கிழார் தான் பெரிய புராணத்தை எழுதினார். கம்பர் எதை எழுதினார்? கம்பர் ராமாயணத்தை எழுதினார். ஷார்ட்ஸ் லைவா ஏன் சார் வரீங்க? அந்த ஷார்ட்ஸ் லைவ்லடா வெர்டிகல். நான் அப்புறமா ஹரிசாண்டல் லைவ்லயும் வரேன், கோச்சிக்காத. சரியா? அடுத்து எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் இடையில என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதெல்லாம் நான் டக்குன்னு படிச்சு காட்டுறேன், பார்த்துக்கோ எல்லாம். சரியா? நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? ஓகே, சிறுவனால உனக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. கன்னி என்பதன் விளக்கம் யாது? கணினி சார்ந்து நீங்கள் அறிந்த எவையேனும் 5 தமிழ் சொற்களை தருக. செய்வினை செயற்பாட்டு வினையாக மாற்றும் துணை வினைகள் 2 எடுத்துக்காட்டுடன் எழுதுக. கூவல் என்று அழைக்கப்படுவது எது? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக. அப்புறம் வீணையோடு வந்தால் கிளியே பேசு தொடரின் வகையை சுட்டுக்க. ஓகே, உனக்கு அந்த கொஸ்டின்லாம் இல்லையா? இட் வாஸ் ஃபர்ஸ்ட் புக் கொஸ்டின். டுடே இஸ் மை பர்த்டே, ப்ளீஸ் விஷ் மீ. அருணா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுடைய பிறந்தநாள் அன்று இன்று நல்லா படிச்சு இன்னும் மேல லைஃப்ல சூப்பரா பெருசா வாங்கடா கண்ணா. சரியா? அடுத்து எவையேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. 3 மார்க் கொஸ்டின் பார்த்தலாமா தமிழ்ல? ஸோ இதுல 18வது கட்டாய வினா அப்படின்னு வேற கொடுத்துருக்காங்க. சார் நீங்க 10th ஸ்டாண்டர்டுக்கு வரவே மாட்டீங்க, உங்க பேச்சுக்கா. ஐயோ லக்ஷ்மி, அப்படி இல்லை, வர. சரியா? அது வரைக்கும் இருங்க, என் பேச்சுக்கா விடாதீங்க, நான் வரேன். 3 என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம் பெற்றுள்ளது? 3 என்னும் எண்ணு பெயர் வந்து பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அடுத்து காலந்தோறும் தமிழ் மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்துக் கொள்கிறது? நல்ல கேள்வியே சூப்பரான கொஸ்டின் அது. பட்டமரத்தின் வருத்தங்கள் யாவை? அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காடெல்லாம் என தொடங்கும் பெரிய புராண பாடலை வந்து எழுதுக அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க. சரியா? ரிப்ளை சொல்லுங்க யாஸ்மின் கண்ணா. திஸ் இயர் கொஸ்டின் பேப்பரா? இது வந்து போன வருஷம் கேட்ட கொஸ்டின் பேப்பர் கண்ணா.
2024 வந்தது. 2025 வந்தது. இன்னையிலிருந்து தான் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஒரு இமெயில் தரேன், எல்லாருமே நல்ல பிள்ளையா எனக்கு அதுக்கு ஷேர் பண்ணு, சரியா? அடுத்து எவையேனும் 3னுக்கு மட்டும் விடையலியில் பாரு. தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்கல. சித்திரமும் கைப்பழக்கும் திரும்ப நம்ம என்ன செய்வோம்? செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு எழுதும். அடுத்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு எழுதும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு கேட்குறாங்க. தூத்துக்குடியில் தமிழ் முடிஞ்சிடுச்சு. ஆமாம், பிரஜித்துக்கு முடிஞ்சிடுச்சு. சரி, ஓகே. நான் மற்ற இங்கிலீஷ் எல்லாத்தையுமே காமிக்க போறேன்டா. எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்த்துடலாம், சரியா? அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுதுக. இந்திய மொழிகளின் மூலம் வேறுமாக தமிழ். ஓகே. அடுத்து வந்து பார்த்துக்கோ, குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா டேஷ் செல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன எழுது? அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுதுக சொல்றாங்க. இந்திய மொழிகளின் மூலமும் ஓகே வேறுமாக தமிழ் திகழ் கொடுத்துருக்காங்க. திகழ என்னன்னு எழுதுவ? திகழ்கிறது. குட். நிக்கிலேஷ், உன் கேள்வி கொஞ்சம் திரும்ப போட்டேடா சார், மிஸ் பண்ணிட்டேன்டா, பார்க்கல சார். ப்ராப்ளம் சம் வீடியோ வரும்டா, சரியா? ப்ராப்ளம் சம்ஸ்க்கு உனக்கு வீடியோ வரும், கவலைப்படாத. அப்புறம் குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா செல் இருக்குல்ல, செல்லுக்கு என்ன பண்ணுவீங்க? டாக்டர் பிரஜித் கரெக்டாக சொல்லிட்டாங்க, சென்றனர்னு வரணும் சார், சரியா? சென்றனர்னு வரணும் நிக்கிலேஷ். அப்புறம் திகழ்கிறது. குட் ஆன்சர், நிக்கிலேஷும் சொல்லிட்டான், சரியா? அதே மாதிரி எனக்கு ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி நிக்கிலேஷ் கேள்வி கேட்டிருந்தியா? நான் சார் ஏதாவது சொல்லாம விட்டேனா? ஓகே, குட். சரி, எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. 5 மார்க் கொஸ்டின் என்ன வந்திருக்கு பாரு. தூது அனுப்ப தமிழே சிறந்தது. தூது விடு தூது காட்டும் காரணங்களை விளக்கி எழுதுக கேட்டிருக்காங்க. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக. அடுத்து சுற்றுச்சூழலை பேணி காக்கும் பள்ளிகளின் வரிசையில் மாவட்டத்திலேயே சிறந்ததாக உங்கள் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதனை கொண்டாடும் விழாவில் கலந்து கொள்ளும் மாவட்ட கல்வி அலுவலருக்கு வரவேற்பு மடல் ஒன்றை எழுதுக. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 3 கேள்வி கொடுத்து இதில் எவையேனும் 2 மட்டும் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க, சரியா? 10th லைவ் வந்து 6:30க்கு ஆரம்பிச்சிடும். 6:30லேருந்து 10க்கு லைவ் இருக்கு, சரியா? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் ஒரு பக்க அளவில் விடையளி. திராவிட மொழிகளில் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. இதை ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்புறம் தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி தருக. தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி தருக. இதை வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க, சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஓகே, இதே மாதிரி இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரை பார்ப்போம். ஓகே, இப்போ நான் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்குல்ல, எல்லா கொஸ்டின் பேப்பரையும் நான் வந்து உனக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னா பிடிஎஃபாக தரப்போறேன். எப்படி சார் அந்த பிடிஎஃப் நான் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு. ஆனா உன்னால அதை கிளிக் பண்ண முடியாது, காப்பி தான் பண்ண முடியும். காப்பி பண்ணிக்கிட்டு ப்ரௌசர்ல போட்டேன்னா நீ வந்து என்ன செஞ்சுக்கலாம், அதை வந்து அழகா டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9th ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரை பார்ப்போம். இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கேள்விகள்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம், சரியா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் அந்தளவுக்கு நல்லா தெரியல, ஒரு நிமிஷம். இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துப்போம். ஸோ இது வந்து அகைன் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டோடைய கொஸ்டின் பேப்பர். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியறது வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட், தென்காசி டிஸ்ட்ரிக்டோடைய கொஸ்டின் பேப்பர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, choose the appropriate synonyms for the underlined words. Sachin wanted to pursue cricket seriously. இதுல pursue இருக்குல்ல, அதோட synonym வந்து என்னது? நிறைய வராதா? சரி, ஓகேடா, நான் அதுக்கு தான் மற்ற கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருக்கேன். நீ மற்றதை இந்த கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் சாப்டர் அப்லோட் பண்ண சொல்லுங்க. சரிடா யாஷ்மின், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ண சொல்கிறேன். ஸோ சச்சின் வாண்டட் டு பர்சியூ கிரிக்கெட் சீரியஸ்லியில் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்க், ஃபாலோ, எமுலேட்டர், சர்பாஸ் கொடுத்துருக்காங்க. பர்சியூன்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து என்னது? ஃபாலோ பண்ணுறது.
ஃபாலோவை தான் நம்ம வந்து இங்கே பர்சியூ பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட் பிடிச்சிருக்கேன்னா கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணு. அப்போ இதில் சரியான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பி தான். சரியா? அடுத்து there was sprite liners in his step. Okay, there was sprite liners in his stepல sprite liners அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? tired, dull, bored, lively. sprite liners அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து என்னது? ஓகே, என்னது? டயர்டா, டல்லா, போர்டா, இல்ல லைவ்லியா? இங்க நான் கேட்கறது சினானிம்ஸ், அதனால கரெக்டா சொல்லு. நிறைய பேர் தப்பு தப்பா சொல்றியே, என்னாச்சு? ஏன்? ஸ்ப்ரைட் லைனர்ஸ் அப்படின்றது நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது, லைவ்லியா இருக்கிறது. அப்ப அதுக்கான மீனிங் வந்து என்ன அப்படின்னா லைவ்லி. சரியா? தேர் வாஸ் ஸ்ப்ரைட் லைனர்ஸ் இன் ஸ்டெப் அப்படின்னா அப்போ அது ஸ்ப்ரைட் லைனர்ஸ்க்கான அர்த்தம் வந்து என்னது? லைவ்லி. லைவ்லி, லைவ்லி. ஆன்சர் வந்து லைவ்லி. சரியா? எஸ், தர்ஷுவாட்ஸ் கரெக்டா சொல்லியாச்சு, ஆண்ட்ரியா கரெக்டா சொல்லியாச்சு. எஸ். ஓகே, அடுத்து choose the appropriate antonyms for the underlined words. யோசிச்சிங்களா? இட்ஸ் மீ கிருத்தேஷ் வந்து யோசிச்சிருக்காப்புல, சொல்லலை. நிக்கிலேஷும் கரெக்டாக சொல்லியாச்சு. குட். ஓகே, ஸோ he did not look very prosperous. ப்ராஸ்பரஸ்க்கு ஆண்டனம் வந்து என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ ப்ராஸ்பரஸ்க்கு ஆண்டனம் வந்து வீக்கா, வெல்த்தியா, புவரா, ஸ்ட்ராங்கா? ப்ராஸ்பரஸ்னா நல்ல செல்வ செழிப்பா இருக்கிறது. அப்போ அதுக்கு நேர் எதிராக சொல்றது வந்து என்ன? ஏழை, புவர். அப்போ இதில் சரியான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பீயிங் புவர். வெரி குட். ஸோ வனிதா கரெக்டாக சொல்லியிருக்காங்க, வேதாஸ்ரீ கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் புதுசாக கரெக்டாக சொல்கிறீங்க. குட். ஃபர்ஸ்ட் ஆன்சர்னு ஹாப்பி ஃபயர் சொல்கிறாரு. ஆமாம், ஹாப்பி ஃபயர் நீங்கள் ஃபர்ஸ்ட். பெரியசாமி, நந்தினி எல்லாருமே கரெக்டாக சொல்கிறீங்க. வெரி குட். இப்போ அடுத்து த ஷெட்யூல் வாஸ் ரிகரஸ். ரிகரஸ் அப்படின்னா என்ன? ரிகரஸ்னா வந்து பயங்கர ஹார்டாக, சிவியராக, டஃப்பாக இருக்கிற ஒரு விஷயம். அப்போ அதுக்கு ஆண்டனம் என்ன? ஆன்சர் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ரிகரஸ்னா வந்து என்னது? சிவியரா, ஹார்டா, டஃப்பா இருக்கிறதெல்லாம் நான் ரிகரஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் ஈஸியாக இருக்குன்னா அப்போ அது அதுக்கு நேர் எதிர்மறையான வார்த்தை. ஈஸி, அதுதான் ஆன்சர். சரியா? இப்போ அடுத்து 5th கொஸ்டினுக்கு வரும். ஆட் அ ப்ரிஃபிக்ஸ் டு த வேர்ட் எவிட்டபிள். எவிட்டபிள் அப்படின்ற வார்த்தைக்கு நான் வந்து ஒரு ப்ரீஃபிக்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்க்கணும். அப்போ அன்எவிட்டபிள், இன்னெவிட்டபிள், அன்எவிட்டபிள், டிஸ். இதுல என்ன சொல்லுவோம்? டிஸ்எவிட்டபிள். ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்கு. யார் யாரெல்லாம் அவெஞ்சர்ஸ் படம் பார்த்திருக்கீங்க? தானோஸ். யார் யாருக்கெல்லாம் இங்க தானோஸ் தெரியும்? ஹவு மெனி ஆஃப் யூ ஹியர் நோ தானோஸ்? மார்வல்ல அவெஞ்சர்ஸ்ல ஒரு வில்லன் வருவார், தானோஸ் அப்படின்னு. யாருக்கு தெரியும் தானோஸ்னு ஒரு வில்லன்? தெரியாதா? தெரியுமா? யார் யாருக்கெல்லாம் தானோஸ் தெரியும்? தெரியுமா? தானோஸ் அந்த டயலாக் சொல்லுவோம் பார், ஐ ஆம் இன்எவிட்டபிள் அப்படின்னு சொடங்கு போடுவார். பார்த்தா என்ன ஆகாது? ஒண்ணுமே ஆகாது. அப்புறமா பார்த்தா அயன்மேன் வந்து ஐ ஆம் அயன்மேன் அப்படின்னு சொடங்கு போடுவார். அப்போ தானோஸ் சொன்னா பார், அந்த வார்த்தை அதுதான் இன்னெவிட்டபிள். இன்னெவிட்டபிள்னா என்ன? தடுக்கவே முடியாத ஒரு விஷயம். இன்னெவிட்டபிள்னா என்னது? தடுக்கவே முடியாத ஒரு விஷயம். எஸ். யார் யாருக்கெல்லாம் அந்த டயலாக் ஞாபகம் இருக்கு? ஐ ஆம் இன்எவிட்டபிள் அப்படின்னு வரும். பார்த்துக்க, அந்த டைலாக் இங்கே வந்திருக்கு, அந்த லைன், அந்த வார்த்தை. சரியா? தடுக்கவே முடியாதுன்றத அப்படி சொல்லுவாங்க. சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன்ஸ் ஃப்ரம் த பிராக்கெட். 60 ஆயிடுச்சு சார், இன்னும் 10th இன்னும் லைவ் ஆரம்பிக்கல. அப்படியா தரணி? சரிடா, நான் என்னன்னு பார்க்குறேன், ஏன் ஆரம்பிக்கலன்னு கேட்குறேன்டா. ஆரம்பிக்க சீக்கிரமும் சொல்கிறேன். சரிங்களா? கோச்சிக்காதீங்க. அதோ புதுசாக 6:30 ஆகுது. 6:30 ஆகும், ஒரு சில செகண்ட்ஸ் தான்டா ஆகுது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறாச்சு. நான் கூட ஓகே 6:45 ஆயிடுச்சு, 6:50 ஆயிடுச்சுன்னு பயின்ட்டேன். 6:30 ஒரு ஜஸ்ட் இப்போ தான் ஆயிருக்கு. நான் பார்த்துட்டு பார்க்குறேன், என் கடிகாரத்தில் இப்போ தான் வந்து 29லேருந்து 30 ஆகுது. ஓகேவா? சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷனில் வந்து ஐ வென்ட் டேஷ் த லைப்ரரி, இன்னு, ஆனு, ஃப்ரம், டு. என்னது? ஐ வெண்ட் ஆன் த லைப்ரரி சொல்லுவீங்களா? ஐ வெண்ட் இன் த லைப்ரரியா? ஐ வெண்ட் என்னது? டு த லைப்ரரி. நான் லைப்ரரிக்கு போனன்றதை எப்படி சொல்லுவேன்? டு த லைப்ரரி. சரியா? ஓகே சார், டுடே லைவ் உண்டா? நீ என்ன கிளாஸ் ராக்கண்ணா? 10th 10th ஆமா, 10th லைவ் உண்டு.
10th will be having live. In fact 10th live ஆரம்பிச்சிடுச்சு சயின்ஸுக்கு. ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் ரிவிஷன் நம்ம பிரகாஷ் சார் கிளாஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காரு, போய் அட்டன் பண்ணு. லைவ் ஆரம்பிச்சிடுச்சு 10th. சரியா? அப்புறம் சூஸ் த அனகிராம் ஆஃப் த வேர்ட் எல்போ. ஸோ எல்போக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்வி, அப்புறம் வந்து என்னது, சாரி அனகிராம் தானே, அதை மாற்றி போட்டிருக்காங்க. இதில் எது வந்து சரியான வார்த்தை அப்படின்றத பார்க்கணும். அனகிராம். ஓகே, என்னது பிலோ, குட். அதில் இருக்கிற வார்த்தையை பயன்படுத்தி இன்னொரு வார்த்தையை உருவாக்கணும். ஓல்பிலாம் வார்த்தை இல்லையா? இல்லை, பிலோன்னு மட்டும்தான் வார்த்தை இருக்கு. சரியா? ஓல்பி, அப்புறம் ஓல்பியோ, அப்புறம் வந்து போல்வி அப்படிலாம் வார்த்தை இல்லை, சொல்றதுக்கே வாய் வலிக்குது இன்ஃபேக்ட். சரியா? ஸோ பிலோன்ற ஒரு வார்த்தை தான் இருக்கு. ஸோ சி இஸ் அ அனகிராம் ஆஃப் தட். ஓகே, சூஸ் த ஷார்ட் ஹேண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் யூட். ஓகே, ஸோ விச் இஸ் யூ ஹேட். ஸோ யூ ஹேடு, யூ வுட், யூ குட், யூ தட். இதுல எதை வந்து யூ அப்படியே அந்த அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு டீனு போடுவோம். என்ன டிஸ்ட்ரிக்ட் சார் இது? இது வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்டடா. ஸோ இதுக்கான சரியான விடை வந்து என்னது? யூ வுட், குட். 9க்கு வந்து ஏவா பியா? தோ வந்துட்டு வர 9th கொஸ்டின் அடுத்து தான் வரும். சரியா? கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் சூட்டபிள் டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன். ஜியோகிராஃபி இஸ் த டேஷ் சப்ஜெக்ட். மோர் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்னு சொல்லுவோமா, மச் இன்ட்ரெஸ்டிங்கா, மேக்ஸிமம் சப்ஜெக்டா, மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா? என்ன சொல்லுவோம்? டி, மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஜியோகிராஃபி இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லணும். அப்படிதானே? இல்லை நான் தப்பா சொல்றேன்னா? பாண்டிச்சேரி எப்படி சார் இருக்கும்? பாண்டிச்சேரி எப்படி இருக்கும்? நல்ல வெயிலாக இருக்கும், நல்ல வெயிலாக இருக்கும், பீச் இருக்கும், ஐஸ்கிரீம் கிடைக்கும்டா. பாண்டிச்சேரியில் எல்லா இடத்துலையும் ஐஸ்கிரீம் கிடைக்கும், நல்ல ஐஸ்கிரீம். மோர் இன்ட்ரெஸ்டிங் தான் வேணுமா? மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். சரியா? ஓகே, இப்போ choose the most appropriate prepositional verb. Okay, the kids dash the hilarious antics of the clown. குழந்தைங்க clown பார்த்து என்ன பண்ணுவாங்க? இதே இட்டு படமா இருந்தா பயப்படுவாங்க, ஏன்னா அந்த clown தலையை கடிச்சு சாட்றோம். இது வந்து கிட்ஸ் விளையாடுற கிட்ஸ், அதனால வந்து laughed. So the kids laughed for, laughed in, laughed at, laughed from, laughed at. என்னது? laughed at தான் சொல்லுவோம். laughed at வரணும். The kids laughed at the hilarious antics of the clown. See the answer. எது ஆன்சர்? சி. சார் உங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் தான் என் ட்ரீம் காலேஜ். அப்படியா நிக்லேஷ்? இப்பையில இருந்தே அழகா படிக்கலாம் நிக்லேஷ், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சூப்பரா நான் சொல்லித்தரேன் கிளாஸஸ்லாம் எல்லாமே. Answer any 3 of the following questions in a sentence or two. What did Sachin do during the 30 minutes? இதெல்லாம் நீ படிச்சப்ப என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்றத நான் சொல்கிறேன். ஆர் யூ பாண்டிச்சேரியா சார்? ஆமாண்டா. வாட் டிட் சச்சின் டூ டியூரிங் த 30-minute பிரேக் கேட்டிருக்காங்க. ஆன்சர் எனி 3ல 2 மார்க்கில். விச் இன்சிடென்ட் ட்ரிகர்ட் த கோச் டு பி ஆங்கிரி ஆன் சச்சின்? சச்சின் என்ன பண்ணதுனால அவரை வந்து நிறைய பேர் கோச் பிடிச்சி வந்து திட்டி விட்டாரு. வேர் ஹேட் ஹி லெஃப்ட் ஹிஸ் சைல்ட்ஹுட் ட்ரெஷர்ஸ் அண்ட் when did the visitor actually hide the iron cross? இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேள்விகளாக கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இன் அ பேராகிராஃப் பாருங்க. 𝐻𝐟𝐿 வாஸ் அ சின்சியர் கோச். இதை வந்து சப்ஸ்டான்ஷியேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேராகிராஃப் கொஸ்டின் ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணால் போதும். அதில் வந்து 𝐻𝐿 வாஸ் அ சின்சியர் கோச், அப்புறம் ரைட் அ பேராகிராஃப் ஆன் த நரேட்டர்ஸ் பாஸ்ட் மெமரிஸ் கேட்டிருக்காங்க. சரியா? பிரபாகரன், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரபாகரன். ஸோ ஹாப்பி ஃபார் யூ. நல்லா படிக்கன்னு, நீ நினச்சதை லைஃப்பில் சாதிச்சு வரணும். ஆல் தி பெஸ்ட், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எஸ், இப்போ பாரு செக்ஷன் 3. ரீட் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் போயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. ஓகே, ஸோ இந்த மார்னிங் கிளாட் ஐ சீல மை ஃபோ அவுட் ஸ்ட்ரெச் beneath the tree போயம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஹவு டிட் த போயட் ஃபீல் இன் த மார்னிங்? ஹூ இஸ் த ஃபோ ரெஃபர் டு ஹியர்? Why was the foe found lying unstretched beneath the tree? அப்புறம் where did the foe outstretched? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேள்விகளாக கேட்டிருக்காங்க. அடுத்து கோட் ஃப்ரம் மெமரியில் ஆஃப் ஈஸ்ட் விண்ட்ல இருந்து ஐ ஸ்லீப் வரைக்கும் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து he gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep. ஓகே, ஸோ இதில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் என்ன, அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் என்ன, இதில் ரைம் ஸ்கீம் என்ன இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. மேரத்தான்னா என்ன ஆன்சர்? மேரத்தான்னா 3 hour 4 hour 5 hour ஒரே கிளாஸு போயினே இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் அதில் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம்.
ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மென்ஷன்ட் இன் த ஃபர்ஸ்ட் லைன். இதெல்லாம் கேள்விகளை கேட்டிருக்காங்க. அடுத்து பேராகிராஃப் கொஸ்டின் போயம்லேருந்து என்ன வந்திருக்கு பாரு. ரைட் அபவுட் த தீம் ஆஃப் த போயம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங், டிஸ்கிரைப் த எஃபெக்ட் ஆஃப் த பாய்சனஸ் ஃப்ரூட் ஆஃப் த எனிமி. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். வாட் வாஸ் ஸ்ட்ரேஞ்ச் அபவுட் த புக், வை டிட் மார்கி ஃபைண்ட் இட் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்ற ஒரு கேள்வி. ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் கங்க்ராச்சுலேட்டிங் ஹிம் ஆர் ஹர் ஆன் ஹிஸ் ஆர் ஹர் வின்னிங் சாம்பியன்ஷிப் ட்ரோஃபி இந்த ரீசன்ட் ஸ்போர்ட்ஸ் மீட். இதை லெட்டர் ரைட்டிங்ல கேட்டிருக்காங்க. சார் அட்வர்டைஸ்மெண்ட் வருமா சார்? தோ வந்துட்டேன்டா. டேய் 10th பசங்க உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடுச்சு. பிரகாஷ் சார் ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. தயவு செஞ்சு அதை போய் கவனி. 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சரியா? எஸ் சார் 12th ஃபிசிக்ஸ் லைவ் போடுங்க சார். 12th ஃபிசிக்ஸ்க்கு லைவ் வந்துடும்டா, கவலைப்படாத. ஆனால் அது இன்னைக்கு இல்லை, நாளைக்கு தான் லைவ் இருக்கும். இன்னைக்கு ஃபிசிக்ஸ்க்கு லைவ் இல்லை. இன்னைக்கு ஃபுல்லாக நான் தீமினல் பேட்சில் இருப்பேன் சரியா? அப்புறம் ஆனால் 11th ரெக்கார்டட் வீடியோ வர ஆரம்பிச்சிடும். ரீட் த கிவன் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் பிலோவில் நமக்கு ஒரு பேசேஜ் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு சென்டென்ஸ் வந்து இருக்கு. ட்ரை பண்ணுவோமா? ஓகே, ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு சென்டென்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். The dog showed no treasures and they were dissatisfied அப்படின்னு ஒன்று இருக்கு. They found the treasure and become wealthy. The dog went to the garden and barked. The envious neighbor borrowed the dog. The poor old honest couple had a dog. Okay. இது எப்படி கரெக்டா அரேஞ்ச் பண்ணலாம்? First, the envious neighbor borrowed the dog. The poor old honest couple had a dog. Okay. All subject question upload பண்ணுங்க சார். இந்த கிளாஸ் வந்து பார்த்தனா உனக்கு ஒரு 6 இன்னொரு 15 மினிட்ஸ்ல எண்ட் ஆயிடும் சரியா? The poor old honest couple had a dog. கரெக்ட். The poor old honest couple had a dog தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the envious neighbor borrowed the dog. அப்புறமா அந்த டாக் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இல்லை கதை நான் கரெக்டாக சொல்கிறேன் பாரு. ஒரு ஹானஸ்டான கப்பல் இருந்திருக்காங்க, அங்கே ஒரு நாய் வச்சுருக்காங்க. அது அந்த 5th ஒன்று தான் ஃபர்ஸ்ட் சரியா? இப்போ த டாக் வென்ட் டு த கார்டன் அண்ட் பார்க்டு இருக்குல்ல. ஓகே, ஸோ தே ஃபவுண்ட் ட்ரெஷர் அண்ட் பிகம் வெல்தி. ஸோ அந்த டாக் வந்து கார்டனுக்கு போது பார்க் பண்ணது. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அங்கே பார்த்தா ட்ரெஷர் இருக்குது, அதை எடுத்து அவங்க வெல்த்தி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த என்வியஸ் நெய்பர் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்ட்டு அந்த நாயை கடை வாங்கியிருக்கான். ஆனால் அந்த டாக் எந்த விதமான ட்ரெஷரையும் காட்டல. கடைசியில் அவங்க டிஸாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. ஸோ அதான் ஆர்டர். குவிஸ் இன்னைக்கு இல்லைடா, இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தான். இப்போ நெக்ஸ்ட் வா, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்துருவோம். அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்கும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்டா. லைவ் முடிஞ்ச அப்புறம் நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லைவ் முடிஞ்ச அப்புறம் யாரெல்லாம் முடிகிற வரைக்கும் இருக்கிறியோ ஞாபகம் வச்சுக்கோ. முடிஞ்சதுக்கப்புறம் ஞாபகமாக நம்ம என்ன செய்யலாம், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வருமா சார் அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இப்போ 9th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாமா? அதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நான் டக்குன்னு எல்லாத்தையும் காமிக்கிறேன். நீ எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்க சரியா? என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன கொஸ்டின்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்க. இதில் எதெல்லாம் புக் பேக்கு, எதெல்லாம் புக் இன்சைடுன்னு எனக்கு சாட்ல போடு. நீ போடு, பார்த்தோன்னே சார் இது புக் பேக் கொஸ்டின் தான், இது எனக்கு தெரியும், இது வந்து புக் இன்சைட் கொஸ்டின் எனக்கு தெரியாது, அதை சாட்ல போடு சரியா? இப்போ பாரு, the set p is equal to x. ஓகே, ஸோ செட் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோ. அப்புறம் if a is equal to x, y, z, then the number of non-empty subsets of a வந்து என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, புக்கு பேக்கு. செகண்ட் ஒன் என்னது, லெட். இது எல்லாத்துக்குமே ஆன்சர் உனக்கு தெரியும்னா போட்டுட்டே வா. உனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா எல்லாருமே சாட்ல போட்டுட்டே வா. தேர்ட் கொஸ்டின் பாரு, let a is equal to a function of phi and b is equal to p of a, then அப்போ a union b உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க பாரு. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் 1/7 உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ ஆஃப் 5/7 என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சார் இங்கிலீஷில் வி குவிஸ் போடுங்க. கண்டிப்பாக நான் இங்கிலீஷில் வி குவிஸ் போடுறேன், கவலைப்படாத. we will have வி குவிஸ். 4√7 × 2√3 உடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
ஓகே the exterior angle of a triangle is equal to the sum of two dash என்னது exterior angle interior opposite angles alternate angle இல்ல interior angles அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க next answer any 8 question பார்ப்போம் question number 17 வந்து இதுல compulsory question வேற சரியா week quiz எப்பன்னு கேக்குறியா week quiz வந்து will have this Wednesday write the set of letters for the word assessment in rooster form okay answer any 8 questionsல உனக்கு 2 mark questionsல வந்து பார்த்தனா என்னன்னா answer the set of letters of the word assessment in rooster form write down the power set of a is equal to function of a comma b அதுக்கப்புறம் யாஷ்மின் வந்து என்னமோ ரிப்ளை கேட்குறாங்க என்ன கேள்விடா கேள்வியை திரும்ப போட முடியுமா சார் நேட் ஜெய் ஃபவுண்டேஷன் ஃபார் 9th வென் சார் சேகர் கணேஷ் ரொம்ப சீக்கிரமே இந்த வீக்கே நாங்கள் ஆரம்பிக்கிறோம் கவலைப்படாத if a equal to 6, 7, 8, 9 b is equal to 8, 10, 12 find a அப்புறம் வந்து டெல்டா b கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து p is equal to function of m, n அதே மாதிரி q வந்து பார்த்தீங்கன்னா function of m, i, j then p, q in Venn diagramல நம்மள draw பண்ண சொல்லியிருக்காங்க if n of a is equal to 36 and n of b is equal to 10 then n of a union b உடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஜூன் போர்ஷன் மட்டும்தான் அப்படியாங்கண்ணா சரி ஓகேடா find any two rational numbers between -7 divided by 11 and 2 divided by 11 இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து ஏதாவது ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க convert the decimal number 2.176 in the form of p divided by q கேட்டிருக்காங்க express 32 in the form of 2 to the power n rationalize the denominator of 5 divided by 3 root 5 சரியா என்னது rationalize the denominator of 5 3 root 5 கேட்டிருக்காங்க write 6.34 into 10 power 4 in decimal form இந்த நம்பரை வந்து நம்மள decimal formல எழுத சொல்லியிருக்காங்க show that cube root of 7 okay is greater than 4 to the power root of 5 okay same question only okay answer any for sir midterm timetable வந்து 29 மேக்ஸ் சயின்ஸ் இருக்கு 30 வந்து சோஷியல் இது இருக்கு ஒரே நாள்ல ரெண்டு எக்ஸாம் போட்டு சாவடிக்கிறாங்கல்ல ஃபவுண்டேஷன் கிளாसेस இந்த வீக்ல இருந்தே இருக்கும் யாஷ்மின் கண்ணா இந்த வீக்கே நாங்க ஆரம்பிச்சிரோம் சரியா நீ கவலைப்படாத இந்த வீக்கே ஆரம்பிச்சிரோம் நீங்க எல்லாரும் அழகா ரெகுலரா அத ஃபாலோவும் பண்ண ஆரம்பிங்க மேக்ஸுக்கு வீக் குவிஸா மேக்ஸ் வீக் குவிஸ் ஃப்ரைடே வச்சுக்கலாமா இந்த வீக்லயே நிறைய வீக் குவிஸ் வைக்கலாம் கவலைப்படாது சரியா ஓகே கிராஃப்ல என்ன கேட்டிருக்காங்க பாரு நான் கிராஃப் क्वेश्चन காமிக்கிறேன் எல்லாரும் கவனிங்க draw the graph y is equal to 3x minus 1 கேட்டிருக்காங்க draw the graph 3x plus 2y equal to 14 கேட்டிருக்காங்க இவ்வளவு நேரம் நான் காமிச்சது எந்த டிஸ்ட்ரிக்ட்டோட क्वेश्चन பேப்பர் அப்படினா தென்காசி சரியா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் உடைய क्वेश्चन பேப்பர் ஓகேவா இப்போ ஓடி நம்ம சயின்ஸும் பாத்துறோம் சயின்ஸ் பாத்துறோம் சோஷியலும் பாத்துறோம் நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन எல்லாம் காமிச்சிறேன் क्वेश्चन எல்லாம் நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் உனக்கு காமிச்சிறேன் அப்புறமா வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க ஏன் அப்படினா நானும் இன்னொரு 10 மினிட்ஸ்ல இது முடிச்சிட்டு எனக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கா நான் டக்குன்னு क्वेश्चन பேப்பர்லாம் காமிக்கிறேன் பாத்துக்கோங்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வீடியோ அப்லோட் பண்ணுங்க சார் கண்டிப்பாடா அதே மாதிரி இப்போ நான் வந்து பாரு கிட்டத்தட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 5 क्वेश्चन பேப்பர் தர போறேன் நான் இந்த லைவ் எண்ட் பண்ண உடனே சரியா இங்க பாரு நான் இந்த லைவை எண்ட் பண்ண உடனே இப்போ ஒன்று பண்ணலாமா இங்க பாரு லைவ் எண்ட் பண்ண உடனே எல்லா क्वेश्चन பேப்பருமே கீழே வந்து டவுன்லோடபிளா உனக்கு காமிக்கும் டவுன்லோட் பண்ற மாதிரி உனக்கு வந்து என்ன ஆகும் காமிக்கும் இப்போ டவுன்லோட் பண்ண முடியாது சரியா யாருக்கெல்லாம் இந்த क्वेश्चन பேப்பர் எல்லாம் பிடிஎஃபா வேணும் சரி எனக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா क्वेश्चन பேப்பரும் பிடிஎஃபா வேணும்ன்றவங்க எல்லாம் யாருக்கெல்லாம் வேணுமோ நான் டவுன்லோட் பண்ண தரேன் இப்பவே நான் டவுன்லோட் பண்ண தரேன் பண்ணலாமா டவுன்லோட் பண்ணிக்கலாமா யாருக்கெல்லாம் வேணுமோ எப்படி சார் நான் வந்து குட் மார்க்ஸ் இன் திஸ் சிச்சுவேஷன் லாஸ்ட் மினிட்ல நான் தர क्वेश्चन பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்போம் क्वेश्चन பேப்பர்ல இருக்கிற क्वेश्चंस எல்லாத்தையுமே பார்த்துருப்போம் 5 क्वेश्चन பேப்பர் இருக்கு புரியுதா மேக்ஸுக்கு 5 சோஷியலுக்கு 5 சயின்ஸுக்கு 5 இப்போ இங்க பாரு நான் வந்து இந்த லைவ் செஷன் வந்து இப்போ எண்ட் பண்றேன் எண்ட் பண்ண உடனே திரும்ப இந்த வீடியோவை இந்த லைவை ஓபன் பண்ணனா உனக்கு டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் காமிக்கும் கிராஃப் இல்லனா விட்டுற தேவையில்லை சரியா கிராஃப் இல்லனா விட்டுற தேவையில்லை ஆனா இப்போ நான் என்ன செய்யறேன்
இதை எண்டு பண்ற, எண்டு பண்ண உடனே உன்னால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். புரியுதா? உடனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் காமிக்காது, அதுக்கப்புறம் காமிக்கும். நானும் உனக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். என்ன செய்ய போறேன்? ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைப்பேன். 5 சப்ஜெக்ட்டுக்குமே பின் பண்ணி வைப்பேன். நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பியாக் பாய்ஸ் ஹாய்டா, ஹாய் 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 ஹாய், எல்லாருக்குமே ஹாய். சரியா? எஸ். ஸோ இப்போ எல்லாருமே அதை மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இப்போ உடனே பின் பண்றேன், டவுன்லோட் பண்ணிக்கோ. சரியா? பாய் பாய்.